Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஒரு சாரியில் பேண்ட்டு, ஷாலு, அதுக்கப்புறம் டாப்பு மூணுமே வர மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லி கட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. இப்போ தான் நான் சாரியும் தேடி கண்டுபிடிச்சேன். இந்த சாரீ தான் எடுத்திருக்கேன், அம்மாவோட சாரீ. இதுதான் நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு டீட்டெயில்டாக இதில் ஃபுல்லாகவே கட்டிங் வந்து காமிச்சிருவேன். அடுத்த வீடியோவில் இதனோட ஸ்டிச்சிங்கும் நான் காமிக்கிறேன். அவங்க கட்டிங் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 மீட்டர்ஸ் வந்து லைனிங் எடுத்திருக்கேன். என்னோடய ஹைட்டுக்கு இந்த 2 மீட்டர்ஸோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஹைட்டாக இருந்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. எனக்கு இதுவே சரியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனிங்கை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிறது பேக்கு. அந்த மாதிரி அப்படியே அது என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி போடுறேன். ஸ்லீவுக்கு வந்து எனக்கு லைனிங் கொடுக்காம தான் தைக்க போகிறேன். மோஸ்ட்டாக ஸ்லீவுக்கு லைனிங் கொடுக்க மாட்டேன். டாப் போர்ஷனுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இந்த லைனிங் அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும் இல்லையா, அதுக்கான எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய செஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 40. நான் உங்களுக்கு அப்படியே அளந்து காட்டுறேன். இங்கே நான் எழுதுகிறேன். செஸ்ட்டோட அளவு என்னவோ அதை நம்ம எழுதிக்கலாம். 40 டிவைடட் பை 6 பண்ணோம்னா நமக்கு நம்மளோட ஹாஃப் ஷோல்டர் வந்து கிடைக்கும். எனக்கு 40 டிவைடட் பை 6 பண்ணால் எனக்கு 6.6 கிடைக்கும். அதுதான் நமக்கு ஹாஃப் ஷோல்டர். நம்ம இந்த ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக என்னோடய ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் வந்து எனக்கு 16.5. அதில் பாதி பார்த்திங்கன்னா எனக்கு 8.25 வரும். சரிங்களா? அந்த 8.25 நான் ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணுறேன். கரெக்டாக இங்கேருந்து 8.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹாஃப் ஷோல்டர் இந்த அளவுக்கு வரும். சரிங்களா? செஸ்ட்டு டிவைடட் பை 6 பண்ணேன். எனக்கு 6.6 கிடச்சிது. அந்த 6.6 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு நெக் விட் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 இன்ச் வந்து கொடுக்கலான் இருக்கேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எனக்கு ஒரு 3.25 இருக்குது. 3.25க்கு இங்கேருந்து இங்கே அப்படியே டேரெக்டாக இப்படி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ எப்போதும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் என்னன்னு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1 இன்ச் வந்து ஃபிக்ஸட். ஓகேங்களா? எல்லாருக்குமே இது வந்து காமனாக கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த அளவுக்கு கம்பல்சரி நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னோடய ஷோல்டர் எவ்வளோ, இந்த அளவுக்கு. அப்போனா எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து இந்த அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே எவ்வளோ பண்ணியிருக்கேன், 6.25 பண்ணியிருக்கேன். அதே 6.25 இங்கே நான் மார்க் பண்ணுறேன். அந்த 6.25 இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடம் வருது, கீழே வருது இல்லையா? இங்கே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த லைன் தான் வந்து செஸ்ட்டோட லைன். சரிங்களா? செஸ்ட்டோட லைனு. அதே போல் இங்கே என்ன இருக்கோ அதையே இங்கே கொடுக்கணும். இங்கே 6.25 இருக்குது, அதே 6.25 இங்கே கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய செஸ்ட் அளவு எவ்வளோ, 40. பாடி லூஸ்க்காக நான் ஒரு 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 44 டிவைடட் பை 4 பண்ணால் 44. கரெக்டுங்களா? டிவைடட் பை 4 பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 11 இன்ச் கிடைக்கும். 11 இன்ச்சை வந்து நான் செஸ்ட்டுக்கு கொடுக்குறேன். செஸ்ட் வந்து 11 இன்ச் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது வந்து ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம கர்வ் வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி டேப்பை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். இங்கே வச்சுட்டு இந்த அளவு எவ்வளோ இருக்கோ இதை அப்படியே டபுளாக மடிங்க. இந்த மடித்தோம்னா இதுதான் இதனோட மிட் பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போ நான் சொல்கிற அளவில் உங்களோட அளவை அப்படியே டேரெக்டாக போட்டு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் இந்த கர்வ் ஸ்கேலை வைக்கிறேன். வச்சுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணுறேன். சரிங்களா? அவ்வளோதான், மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஆம்ஹோலோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் லூஸோடு சேர்த்து 10 இன்ச்சுன்னு கொடுக்குறேன். சரிங்களா? அந்த 10 இன்ச் வந்து இங்கே வருதான்னு பார்க்கணும். மேலே வந்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக கொடுத்துட்டேன். சரிங்களா? அந்த 10 இன்ச் வருதான்னு பார்க்கலாம். டேப்பை இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு அப்படியே அளந்து பார்க்குறேன். நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 9.5 கிடைக்குது. இதுவே நான் 1/2 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தேன்னா தெரியுதுங்களா? நான் இப்படி வச்சு பார்க்குறேன்.
ஸோ எனக்கு வந்து 10 இன்ச் வந்து சரியாக இருக்குது. அப்படின்னா இந்த அளவு வந்து சரிதான். சரிங்களா? நம்ம டேரெக்டாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆம்ஹோல் என்ன ரவுண்டு வருதோ அதனோட ஒரு 1 இன்ச் மட்டும் லூஸ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இப்போ ஆம்ஹோலோட ரவுண்ட் வந்து 16 வந்துச்சுன்னா அதனோட ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 18 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதை இங்கேருந்து அளந்து பார்க்கணும். சரிங்களா? அளந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவு வந்து சரியாக இருக்குது, அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்மள ஸ்லிட்டோட ஹைட்டு வந்து பார்க்கலாம். குள்ளமாக இருக்காங்கன்னா ஒரு 19 இன்ச்சு ஸ்லிட்டோட ஹைட் கொடுக்கலாம். மீடியமாக இருந்தாங்கன்னா 20 கொடுங்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா 21 கொடுத்துக்கலாம். நான் என்ன இப்போ கொடுக்குறேன், எனக்கு வந்து ஒரு 21 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 21 கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து இதுதான் வந்து சீட்டோட லைனு. சரிங்களா? சீட்டுக்காக இந்த லைன் போட்டிருக்கேன். இப்போ இங்கே என்ன செஸ்ட் லைன் வருதோ இதை விட ஒரு 1 இன்ச் இங்கே எக்ஸஸாக கொடுத்தா சரியாக இருக்கும். 1 இல்லை 3/4 இன்ச் கொடுத்தா கூட சரியாக தான் இருக்கும். சரிங்களா? இது என்ன அளவு இருக்குது, 11 இருக்குது. அப்போனா நான் என்ன கொடுக்குறேன், இங்கே 11.25 அது மாதிரி கொடுத்துக்கிறேன். இல்லை 12 கூட கொடுத்துக்கலாம். இதில் விட ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக கொடுத்துக்கோங்க. இல்லைங்க டேரெக்டாக உங்கள் பாடியிலேருந்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவு கொடுத்துக்கிறேன். அது இல்லாமல் வந்து ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? எப்போதும் சீட்டு இந்த சைடு மடித்து தைக்க 1 இன்ச் கொடுத்தா போதுமானது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வேஸ்ட் கொடுக்க போகிறோம். வேஸ்ட்டுக்கு கரெக்டாக இந்த டேப்பை இங்கே வைக்கிறேன், இங்கேருந்து இங்கே வைக்கிறேன். இது அப்படியே டேப்பை இப்படி மடிக்கணும். டபுளாக இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இதுதான் இதனோட வேஸ்ட்டு. ஓகே, இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இங்கே என்ன கொடுக்குறோமோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக பாடியிலேருந்து அளவு எடுத்தாலும் ஓகே. நமக்கு தொப்பலாக இருக்குன்னா இதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா? நான் வந்து இங்கே 11 கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே வந்து 10.5 கொடுக்குறேன். இல்லை 10 கொடுத்தாலுமே சரியாக தான் இருக்கும். 10.5 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஸ்டிச்சிங்காக சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். நமக்கு இந்த போர்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பாட்டம் எப்போதும் இதை விட ஒரு 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் வந்து எக்ஸஸாக கொடுத்தாலே சரியாக இருக்கும். பாட்டமுக்கு இந்த எல் ஸ்கேல் எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து பார்க்க அப்படி கிராஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். அது ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு இந்த எல் ஸ்கேல் எடுத்துக்கலாம். கரெக்டாக இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் இந்த இடத்த ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதேமாதிரி இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எனக்கு எக்ஸஸாக இருக்குது, அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே என்ன அளவு இருக்கோ இதோட ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் எக்ஸஸாக கொடுக்க போகிறேன். இங்கே டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம 13 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 13 இங்கே நான் கொடுக்குறேன். 13ஓட ஒரு 1/2 வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே அப்படியே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் 1 இன்ச் வந்து நம்ம தைக்கிறதுக்கான அளவு சும்மா ஜஸ்ட் மார்க் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேருந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே வரேன். இப்போது இந்த இடம் கட் பண்ணும்போது இந்த ஸ்லிட்டுக்கிட்ட இல்லை அப்படி இந்த கிளாத்தை இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். நாலுத்தையும் ஒன்றா தூக்கி இப்படி ஒரு குட்டியாக ஒரு கட் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்லிட்டு மடிக்கும் போது இங்கே ஸ்லிட்டு வரும்னு தெரியணும். அதனால் 4மே சேர்த்து பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஹிப்புக்கிட்டையும் 4மே சேர்த்து ஒரு சின்ன கட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இந்த இடத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. இப்போ கையோட இந்த சைடு பீஸ் அப்படியே மடித்து வச்சிடுறேன். நான் என்ன பண்ணுவேன், முன்னெல்லாம் அப்படி அப்படியே போட்டுருவேன், அது அப்படியே சேர்ந்து ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இல்லை, அதனால கையோட மடித்து வச்சிடுறேன். இப்போ இந்த ஸ்லோப்பையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக கட் பண்ணுவோம் இல்லையா, குழிவாக கட் பண்ணுவோம். அதை நான் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கை விட நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால கம்பல்சரி பண்ணணும். சரிங்களா. இப்போ இந்த டேப்பை இந்த ஸ்கேலை வச்சுக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்னால் எனக்கு இங்கே வரும். ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்கேல் இப்படி க்ராஸாக வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி இப்படி மார்க் பண்ணுறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இந்த மிடில் இருந்து இதை அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். இந்த லைனை டச் பண்ணி இதை கொண்டு வந்து இப்படி சேர்த்துடணும், அவ்வளோதான். இந்த கட் வந்து நம்ம அப்படி பண்ணிக்கிற கையோட. இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க தெரியறதுக்காக. கரெக்டாக இந்த 2 பீஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் பிரிச்சுக்கிட்டேன். இது வந்து எனக்கு ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஓகேங்களா. இப்போ இதை டேரெக்டாக மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் மெயின் கிளாத்லேயே வந்து ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து காட்டுறேன். இப்போ இதுதான் சாரீனா உங்களுக்கு எப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமோ அப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா. இந்த பேண்ட்டு டாப்பு அதுக்கப்புறம் ஷால் சேர்த்து பண்ணணுன்னா நீங்கள் இது மாதிரி ஓப்பன் ஸ்லிட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 3மே வந்து இதில் கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா முந்தான பார்ட்டில் இந்த மாதிரி இருக்குது, மற்றபடி நார்மலாக இந்த புட்டாஸ் மட்டும் அங்கங்கே இருக்குது. இதில் எது எனக்கு ஃப்ரண்ட் வேணும்னு டிசைட் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸாக இருக்குது, இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பேக் எனக்கு இதே மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா. இந்த லைன்ஸ் மட்டும்தான் இங்கே இல்லை. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், இந்த 2 கரைப்பகுதியை இப்படி ஒன்றா வச்சுக்கிறேன். ஒன்றா வச்சுட்டு இது நல்லா இப்படி ஈக்குவலாக மடிக்க போகிறேன். துணியை நல்லா கீழே போட்டுக்கலாம். கீழே போட்டுட்டு நான் அப்படியே மடித்து காட்டுறேன். தெரியுதுங்களா. இந்த மாதிரி மடிக்கிறேன். உங்களோட பாடி அளவுக்கு ஏற்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த துணி இப்படி வைக்கணும். வச்சுட்டு எக்ஸாக்டாக அளவு இல்லாமல் ஒரு 1/2 or 1 inch வந்து எக்ஸஸாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். சாரி, அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. 1 week முன்னாடியே கேட்டிருந்தாங்க. என்னால் டக்குன்னு பண்ண முடியல, ஏன்னா கஸ்டமருக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு தான் பண்ணணும். அவங்க கேட்டதுனால நம்ம பண்ணுறோம். ஸோ அதான் எனக்கு துணி எடுக்க, இந்த துணியை தேடவே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தான் அதுக்கான டைம் வந்து கிடச்சிருக்கு. இந்த துணியை நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா நீட்டாக. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இல்லையா. இப்போ நல்லா எடுத்து விட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த லைனிங்கை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். சும்மா அப்படியே போடுறேன். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2மே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியுது, ஆனால் உள்ளே இருக்க கிளாத்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ எனக்கு ஹைட் எந்த அளவுக்கு லென்த்து வேணுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து டோட்டலாக 44ன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் கீழே வந்து எனக்கு மடித்து தைக்க வேண்டியது இல்லை, ஆல்ரெடி பார்டர் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1 inch வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ 43 கரெக்டாக கீழே டேப் இங்கே வச்சுட்டு 43 எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், எனக்கு இந்த இடம் வருது. ஓகே, 43 இங்கே வருது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போது இந்த போர்ஷனை கொஞ்சம் லைட்டாக இப்படி மேலே தள்ளுறேன். ஓகே, மேலே தள்ளுறேன். பாருங்கள், லைனிங் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. கீழே ஹைட்டுமே கரெக்டாக இருக்குது. லைட்டாக இந்த அளவுக்கு பார்டர் மட்டும்தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நான் அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே மேலே எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு சொன்னேன் இல்லையா, இதையும் நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குட்டி பார்டர் மாதிரி இருக்குது. இதை வச்சு நம்ம எங்கன்னா டிசைன் பண்ணிக்கலாம். இருக்கட்டும், தைக்கும் போது என்ன ஐடியா வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த போர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கட் பண்ண போகிறோம். பேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை வந்து சிங்கிள் ஃபோல்டாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டுக்கு தனியாகவும் பேக்குக்கு தனியாகவும் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தை இப்படி டபுளாக இப்படி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா, போட்டுட்டேன். இங்கே வந்து குட்டி பார்டர் இருக்குது, அது வந்து கீழே கால் கிட்ட வர மாதிரி வச்சுருக்கேன். பட் இது கூட வந்து நம்ம ஒரு உள்ள கிளாத் வச்சு தைக்கணும். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல மட்டும் எப்படி திக்காக தைக்கிறதுன்ட்டு. சரிங்களா, இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சிங்கிளாக ஓகே பேக் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நான் கட் பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீழே எதுவும் மடித்து தைக்க போகிறது இல்லை, இதுக்குள்ளே தான் நம்ம தெரியாமல் இன்விசிபிளாக தைக்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஹைட்டெல்லாம் ஓகே. எனக்கு இங்கேருந்து நம்மளோட பேண்ட்டோட லென்த் என்னவோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 33ன்னு எடுத்துக்கிறேன். 33ன்றது எனக்கு 32வாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 32ல் வந்து ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, 32ல் வந்து ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து பெல்ட்டுக்காக ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த 2 இன்ச் வந்து பெல்ட்டுக்காக. ஓகே, இப்படி வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராச்சோட ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீட்டு இந்த அளவு பார்க்கலாம். என்னோடய ஹிப்போட அளவு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்க ஹிப்போட அளவு பார்த்தீங்கன்னா 48 டிவைடட் பை 4 பண்ணால் 12 கிடைக்குது. 12ஓட ப்ளஸ் 3 இன்ச்சு ஆட் பண்ணுறேன். நிமிஷம், 12 கிடைக்குது. ப்ளஸ் 3 இன்ச் வந்து லூஸ்க்காக ஆட் பண்ணுறேன். ஸோ 15 இன்ச்சஸ் வருது. அந்த 15 இன்ச்சஸை இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, 15 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கலாம். இதே தான் கிராச்சோட ஹைட்டும். ஓகே, இப்போ அதே 15 நான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 15 வந்து எனக்கு இந்த இடம் வருது. ஓகேங்களா, இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவும் இங்கே இருக்கிறதும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி ஒன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இங்கே இருக்க அளவு இங்கே இருக்க அளவும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் இங்கேருந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன், 15 இன்ச்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 15க்கு ஒரு மார்க் போடுறேன். இங்கேருந்து இந்த கிராச்காக நான் வந்து 2 இன்ச் வந்து கொடுக்குறேன். ஓகே, 2 இன்ச் வந்து என்னோடய அளவுக்கு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் தெரியுதுங்களா, இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை அப்படியே கர்வாக பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இதனோட மிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ டேப்பை வந்து இங்கே வைக்கிறேன். இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை அப்படியே நான் மடிக்கிறேன். மடித்தா இதனோட மிட் பாயிண்ட் எவ்வளோ, எனக்கு இந்த இடம் வருது. சரிங்களா, இந்த இடம் வருது. ஸோ இது பாதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ இருக்குது, ஒரு 8.25 இருக்குது. அதே 8.25 கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ண போகிறேன். 8.25 இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் வருது. ஓகேங்களா, இப்போது இந்த பாட்டம் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, காமனாக 8 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அந்த 8ஐ இங்கே கொடுக்குறேன். இந்த பக்கம் 4 இன்ச்சும் இந்த பக்கம் 4 இன்ச்சும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ சென்டராக இந்த 4 இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4. ஓகேங்களா, இப்படி கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கேல் எடுத்து கரெக்டாக இங்கே வச்சுக்கலாம். இந்த கிராஸில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே எங்கே 8 வந்ததோ அந்த இடத்துல இப்படி கிராஸாக வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்படி வச்சுட்டு இந்த மார்க்கிங் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். திரும்ப இந்த ஸ்கேல் கொண்டு வந்து இப்படி வைக்க போகிறோம்.
இதை கொண்டு வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி வாட்டர் வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல எப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடம் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் இதை வந்து ஓப்பனில் வச்சுட்டோம் இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்குது, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு துணி பத்தாது. அதனால் நான் இங்கேருந்து மட்டும் ஸ்டிச் போட்டுட்டா கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு என்னது, இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். இதே மாதிரி எனக்கு பேக்கு கட் பண்ணும்போது, பேண்ட்டோட பேக் பார்ட்டு கட் பண்ணும்போது இதே அளவுக்கு துணி கிடைக்கும் இல்லையா. நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ்னால் இந்த துணி இப்படி நாளாக போட்டுட்டு உங்களோட ஸ்லீவ் வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க. எனக்கு வந்து எல்போ ஸ்லீவ் தான் தேவை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்தையும் இதையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்தே நான் ஸ்லீவை வரைஞ்சி நான் எடுக்க போகிறேன். அதான் எனக்கு ஒரே ஆப்ஷனு. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து இதுலேயே ஷால் எல்லாம் ஸ்டிச் பண்ணது கிடையாது. கஸ்டமருக்கு பண்ணியிருக்கேன், பட் என்னோடய அளவுக்கு நான் பண்ணதில்லை. என்னோடய அளவுக்கு நான் அதை கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு துணி கிடைக்கல, இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. அப்போ நான் இதை வந்து வேறு விதமாக தான் கட் பண்ணணும். சரிங்களா? நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இது அப்படியே நீட்டாக ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். இந்த பீஸ் எல்லாம் கையோட அவ்வளோக்கா மடித்து வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு எதுக்குன்னா யூஸ் ஆகும். ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பேக் பார்ட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டுக்கு துணியை வந்து மடித்து போட்டுக்கலாம். இதே சேம் மெத்தடில் மடித்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், திரும்பவும் நான் இன்னொரு போர்ஷன் இதே மாதிரி மடிச்சுட்டு இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரண்ட்டாக, அதை இப்படி கார்னரில் வச்சு பார்க்குறேன். எனக்கு வந்து இது வச்சதுக்கப்புறம் இதை விட இது வந்து ஒரு 3 இன்ச்சு, ஒரு ப்ளஸ் சைஸாக இருந்தால் 3 இன்ச்சு, இல்லை கம்மியாக இருந்தால் 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரிங்களா? இது வந்து பேக் பார்ட்டுக்கு. இதையும் நான் தனியாக செப்பரேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் தான் நம்ம வந்து ஷால் பண்ண போகிறோம். நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? திரும்ப இதை நல்லா இப்படி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழெல்லாம் ப்ராப்பராக முன்ன பின்ன இல்லாமல் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த பேண்ட்டை வந்து கரெக்டாக இதுக்கு மேலே செட் பண்ணுறேன். ஓகே, ஓகேங்களா? இப்போ வந்து சரியாக இருக்குது. ஓகே, இப்போது இது நமக்கு ஃப்ரண்ட்டு, இது பேக் வரும்போது இதுலேருந்து ஒரு 1.5 to 2 இன்ச் வந்து எக்ஸஸாக கொடுக்கணும். பட் எனக்கு இந்த ஸ்லீவ் தைக்கும் போது கொஞ்சம் துணி பத்தாது, ஜாயின் போட வேண்டி வரும். அது பரவாயில்ல, வேறு ஆப்ஷன் இல்லை. ப்ளஸ் சைஸாக இருந்தால் 3 இன்ச் வரலாம் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 இன்ச் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். 2.5 இன்ச் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸாக கொடுத்துக்கிறேன். இந்த 2.5 நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். ஓகே, நான் அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்துட்டு எப்போதும் இந்த இடம் கிராச் வரும்போது இதை விட இது இன்னும் எக்ஸஸாக கொடுக்கணும். ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸஸாக கொடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? 1.5 இன்ச்சு. இது வரைக்கும் 1.5 இன்ச் எக்ஸஸாக, இதை விட 1.5 இன்ச் எக்ஸஸாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு உங்கள்கிட்ட எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இதை அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சில் கொடுத்து இந்த கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்படி கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு இந்த 1.5 இன்ச் கொடுத்தோமா அது இங்கேயும் 1.5 இன்ச் அப்படியே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பேக்குக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? 1.5 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இங்கேயும் அதே 1.5 இன்ச்சை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ஸ்கேலை கொண்டு வந்து திரும்பவும் அதே மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு இந்த எண்டு எங்கே முடியுதோ அங்கே மார்க் பண்ணலாம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ன எக்ஸாக்டாக இருக்கோ இதை அப்படியே நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த போர்ஷன் வரும்போது இது பேக் சைடில் இந்த சைடு, அதாவது நம்மளோட பேக் சைடோட கிராச் இது ஃப்ரண்ட்டோட கிராச். நமக்கு இதை வந்து ஃப்ரண்ட்டில் போடும்போது நமக்கு வந்து இந்த இடம் இடிக்கும் இல்லையா, அதனால இதை வந்து இப்படி கிராஸாக பண்ண போகிறோம். ஸ்கேல் எடுத்துக்கலாம். இதை கொண்டு வந்து இதோட கிராஸாக ஓகே. நமக்கு பேக்கில் மட்டும்தான் பத்தாது, அதுக்காக கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வரும்போது இதோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை அப்படியே நீட்டாக கட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் இதனோட ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அதுக்குள்ளே நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணலான்ற ஏதாவது யோசித்து வைக்கிறேன். எதுங்களா? இதான் நமக்கு கட்டிங்கோட லைனு. இதை வந்து ஸ்லீவ்க்கு கொடுக்க போகிறோம். இப்போது இந்த சைடு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் தான் கட் பண்ணணும். அப்போது தான் நமக்கு அந்த கால் கிட்ட தேவையான லூஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்லீவோட கட்டிங் வந்து பார்த்துடலாம். நான் இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸ்லீவு மேலே கிடச்சது பார்த்தீங்களா, பேண்ட்டோட மேல் போர்ஷன் அதை நான் எடுத்திருக்கேன். இங்கே மேலே எனக்கு ஃபோல்டிங் இருக்குது, இங்கே வந்து ஓப்பனில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இதையும் ஒன்று வச்சு ரைட் சைடும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை நான் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். இப்போதைக்கு இங்கே 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம மற்ற கேல்குலேஷன்லாம் போட்டு கட்டிங் பண்ணிடலாம். தைக்கும் போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது பார்டர், அதனால நான் இதை கட் பண்ணிவிட்டு பண்ணணும். நான் அப்படியே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீழே வந்து லைன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டோட்டலாக இதனோட லென்த் எவ்வளோ இருக்குது நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா இங்கே தான் எனக்கு சுருக்கமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 18 இருக்குது, எனக்கு தேவையானது 16. ஸோ கீழே மடிச்சு தைக்க அப்புறம் மேலே ஜாயின் பண்ணால் எனக்கு ரொம்ப அளவு சரியாக இருக்கும். அதனால் நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஜாயின் போட்டுருவோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் போட்டுருவோம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் நான் பண்ணணும். ஏன்னா அதில் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இதில் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா அதை கூட அப்படி ஃபோல்டு பண்ணி கீழே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் கொண்டு வந்து இதுக்கு கீழே இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கேப்போட ஹைட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ கேப்போட ஹைட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், செஸ்ட்டோட அளவு 40 டிவைடட் பை 10 கண்டுபிடிக்கணும். பண்ணால் எனக்கு 4 இன்ச்சஸ் கிடைக்கும். இதுதான் என்னோட கேப்போட ஹைட்டு. மேலேருந்து 4 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் கொடுத்து கேப்போட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேருந்து தான் 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிடும், இங்கேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதை வந்து மெஷர் பண்ண போகிறோம். கரெக்டாக டேப்பை கொண்டு வந்து இந்த எண்டில் வைக்கலாம். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு எவ்வளோ இருக்குது, 9.1 இருக்குது. ஸோ 9.1 நம்ம நோட் பண்ணிக்கலாம்.
இப்போ இப்போ நம்ம டேப் இங்கே வைக்கிற 9.1 எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க். ஓகே, எனக்கு இந்த இடம் வருது. இப்போ இதுக்கு இப்படி கர்வாக ஒரு ஷேப் வந்து கொடுக்குறேன். எப்பவுமே கொடுக்கும்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் 4 இன்ச் கீழே. ஓகே, கர்வாக இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ ஸ்லீவோட எண்டு வந்து நான் வந்து ஒரு 6 இன்ச் கிட்ட கொடுக்குறேன். ஓகே, இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது இதுவும் கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்காக நம்ம எப்போதும் இங்கே 1.5 இன்ச்சு நம்ம அதில் கொடுத்துருக்கோம்ல, அப்போ இதில் கொடுக்கும்போது நம்ம 2 இன்ச்சாக கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம தைச்சி வரும்போது சரியாக இருக்கும். எக்ஸஸ் அவ்வளோதை கட் பண்ணிடலாம். கீழே 1.5 தான் கொடுக்குறேன், மேலே மட்டும் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நான் இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, எனக்கு சரியாக இருக்குது. ரெண்டுமே சூப்பர் பக்காவாக ஆயிடுச்சு. நான் நினச்சேன் இது கீழே இருக்கிறது பத்தாதுன்னு, அதுவுமே சரியாக தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான், நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் இதனோட ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற வீடியோ என்னால் உடனே போட முடியலனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் கிடச்ச உடனே நான் போட்டுருவேன். தேங்க்யூ. சாரிங்க, நான் இன்னும் ஷாலை பற்றி பேசவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கலாம். எனக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு அளந்து காட்டுறேன். நார்மலாக ஷாலோட வித்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இருக்கிறத நான் இங்கேருந்து அப்படியே டேப் வச்சு அப்படியே அளந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 மீட்டருக்கும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ண போகிறேன். ஓகே, இது அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வித்து கிடைக்குது, ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நல்லா சரியாக நீட்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் அந்த சிஸ்டர் சொன்னதுனால தான் நான் இது பண்ணுறேன். இல்லைனா நான் வந்து இதுக்கு வேறு பிளான் வச்சுருந்தேன். இப்போ அவங்க சொன்னதுனால தான் இதில் நான் செட்டாகவே கட் பண்ணுறேன். இதை நான் வந்து பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டர் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு ஓகேனா கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ரெண்டுத்தையும் சைட் ஜாயின் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஷாலோட லென்த்து வந்து கிடச்சிரும். அப்புறம் இந்த எண்டை வந்து நம்ம அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். 2 சைடும் போட்டால் நமக்கு துப்பட்டா வந்து ரொம்ப நீட்டாகவே கிடச்சிரும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம சாரிலேயே துப்பட்டா வந்து எடுக்கிறது. ஓகேங்களா, உங்களுக்கு இதெல்லாம் கட் பண்ணது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஈஸி, ரொம்ப ஈஸி இது. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.